ஓம் சகனாவவது சகனௌ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் முதல் தந்திரம், அதில் சில முக்கியமான தலைப்புகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அந்தணர் என்ற தலைப்பிலே நிறைய மந்திரம் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு 5-6 மந்திரங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நாம் இன்று பார்ப்போம். அந்தணர் என்ற சொல் ஒரு ஜாதியை குறிப்பது என்று நினைத்துவிடக்கூடாது. பொதுவாக அந்தணர் என்பவர்கள் பிராமணர்கள், ஐயர், ஐயங்கார் அப்படின்னு ஒரு ஜாதியின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். திருக்குறளில் அந்தணர்ன்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். திருமந்திரத்தில் திருமூலரும் பயன்படுத்தியிருக்கிறார். திருவாசகம் போன்ற நம்முடைய பக்தி இலக்கியங்களிலும் இந்த சொற்கள் வருகிறது. அவர்கள் பயன்படுத்துகின்ற அர்த்தம் முற்றிலும் வேறாக இருக்கிறது. நமது பாரத நாட்டிலே மக்களை 4ஆக புரிந்து கொள்கின்றனர். உண்மையிலேயே உயிரினங்கள் சேர்ந்து வாழும் பொழுது அவற்றில் ஒரு சொல்ல முடியாத, வகுக்க முடியாத ஒரு ஒப்பந்தம் இருக்கும். எறும்புகள்னு எடுத்துக்கோம். நம்மளை மாதிரி கூட்டமாக தான் வாழும், சமுதாயமாக வாழும். அதில் சோஷியல் அனிமல்ஸ், சோஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேனீக்கள், கரையான், எறும்பு மனிதர்கள் மாதிரி ஒரு ஊர் மாதிரி, ஒரு கிராமம் மாதிரி வாழுதுங்க. மிருகங்கள், மற்ற மிருகங்களை எடுத்தால் பறவைகள்லாம் தனித்தனியாக இருக்குது. அது குடும்பம்னு பார்த்தோம்னா முட்டையிட்டு ஒரு குஞ்சு பொறிச்சு 2 சில வாரங்கள் தான் குடும்பம். அதுக்கப்புறம் தனித்தனியாக இறை தேடுது, தனியாக படுத்துக்குது, எல்லாமே செய்யுது. மிருகங்களும் அப்படி தான். சமுதாய வாழ்க்கைன்னு கிடையாது. எறும்புகளிலும் தேனீக்களிலும் கரையான் போன்ற பூச்சி இனங்களிலும் நம்ம சமுதாய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரே இடத்துல எல்லாமே ஒரே உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் வேலையை எது பங்கிட்டுக்குது. அப்போ எறும்புகளில் பார்க்குறோம், ராணின்னு ஒரு எறும்பு இருப்பாங்க. அவள் ஒருத்திக்கு தான் குட்டி போடுறதுக்கு, அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க அருகதை உண்டு. வேறு யாருக்கும் புள்ள பெற்றுக்க முடியாது. கருத்தடை சட்டம் கருது. அப்புறம் ஆண்கள் வேணும் போது அது உண்டாக்கிக்கும் இந்த ராணி. அதுக்கப்புறம் தன்னுடைய முட்டைகளை ஆணுடைய துணை இல்லாமல் முட்டையிடும். அந்த முட்டையிலேருந்து வருதெல்லாம் தாய் மாதிரியே தானே இருக்கும். ஆண் இல்லை, கலக்கல இல்லை, அது பெண்ணாக தான் இருக்கும். அத்தனை பெண் எறும்புகளும் வேலை செய்யும். யார் மேஸ்திரி இருந்துட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலைன்னு சொல்கிறதில்ல. அதுக்கு தன் வேலையை எடுத்துக்குது. பைலட் எறும்புன்னு ஒன்று இருக்குது. காலையில் எழுந்த உடனே புத்துலேருந்து வெளியே வரும். அது அப்படியே அந்த பைலட் எறும்புக்கு ஒரு 4-5 இருப்போம். 4 திசையில் போகும். ஏதாவது ஒரு நம்ம நேற்று சாப்பிட்ட ஒரு கேக்கு துண்டு, அரிசி, பருப்பு அல்லது ஏதோ ஒரு சக்கரை துண்டு ஏதாவது விழுந்திருந்ததுன்னா பகலில் கூட எந்நேரம் வந்தாலும் இந்த பைலட் எறும்புகள் முதல்ல ஊர் சுற்றுறது தான். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஒத்தையால் தான் போவாங்க. போய் பார்த்த உடனே அது 4 பக்கமும் சுத்தம். வரும்போது புத்தை நோக்கி தான் வரும். அப்போ புத்தை நோக்கி வரும்பொழுது ஒரு வாசனையை போட்டு வரும். வந்த வழியை கண்டுபிடிக்கும். இப்போ புத்துக்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள தொட்டு பார்ப்பாங்க. யார்கிட்ட வாசனை அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதிகமாக இருக்கும் ஷார்ட்கட்டில் வந்தவன். வாசனை கம்மியாக இருக்கிறவன் ரொம்ப தூரம் சுற்றி வந்தவன். அப்போ என்ன, ஒரு 100 எறும்புகள் படையாக புறப்பட்டு யார் ஷார்ட்கட் வந்தானோ அவனுடைய வாசனை நோக்கி போகும். அப்புறம் ஊர்வலம் மாறி போயிட்டு அந்த எறும்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து சேர்க்கறத நம்ம பார்க்குறோம். இது யார் சொல்லி கொடுத்து? இவங்க இந்த டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறோம். உழைப்பை பங்கிட்டு கொள்ளுதல். ரீப்ரொடக்ஷன் வேலை, பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறது ராணிக்கு. ராணிக்கு எப்பெல்லாம் இந்த சோல்ஜர்ஸ்னு சொல்லக்கூடிய படை வீரர்களை உண்டாக்கணுமோ
அப்போ மட்டும் ஆண் அதோடு கலந்து அது வந்து சோல்ஜர்ஸை உண்டு பண்ணும். அவங்க ஆக்ரோஷமானவங்க, கடிச்சிடுவாங்க, ஹண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு புத்தை வேட்டையாடுவாங்க. அப்படியெல்லாம் அது செய்யுது. மீதெல்லாம் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் தான். ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் அது நம்ம போட்ட தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறவங்க தான். அங்கேயும் 4 வேலை இருக்குதுல்ல. கட்டுக்கோப்பா அவங்கெல்லாம் யாராடு மேஸ்திரியை பயன்படுத்தி புத்தை உண்டாக்குறாங்க. கரையான் வந்து அழகாக ஒரு மாடி வீடு மாதிரி கட்டிடுது. அதில் நிறைய தொலைகள்லாம் இருக்குது. அது கஷ்டப்பட்டு கட்டி விட்டால் பாம்பு போய் குடியிருந்துக்குது. அது பாம்பு புத்துங்கிறோம். யாரோ கட்டினாங்க, இவர் போய் உள்ள பாம்பு புத்துங்கிறோம். பாம்பு புத்து இல்லை, அது கரையான் புத்து. பாம்பு உள்ளே போய் அது சொந்தம் கொண்டாடிக்குது. பாம்பு மட்டும் இல்லை, முயல் கூட இருக்கும், எலி கூட போய் படுத்துக்கும், குழுன்னு இருக்கும். அந்த கட்டடத்துக்கு யார் மேஸ்திரி, யார் அதில் விடுறாங்க? இயல்பாகவே அந்த குணத்தின் அடிப்படையில் அது வேலையே எடுத்துக்குது. இப்போ பிறக்கும் பொழுதே 4 குணங்களோடு பிறகுது அந்த சமுதாயத்தில். ஒரு குணம் இருக்கிறவன் வந்து அறிவாளி, அறிவு தொழில் செய்பவன். இன்னொருத்தன் வந்து நிர்வாக தொழில் செய்பவன். இன்னொருத்தன் உற்பத்தி தொழில் செய்தவன். இன்னொன்று வேலையாள். இப்படி இருந்தால் தான் ஒரு சமுதாயம் இருக்கும். பாரத நாட்டில் இருந்ததுன்னு சொல்ல வேண்டாம், உலகம் முழுக்க இருந்தது. அது செங்கிஸ்கான் வாழ்ந்த மங்கோலியாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஸ்திரேலியா அபாரிஜினாக இருந்தாலும் சரி, அலாஸ்காவில் இருக்க இனுயிட்ஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்க அந்த ட்ரைபல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே ரெட் இண்டியன்ஸ், அல்லது யூரோப்பியன்ஸ், யாராக இருந்தாலும் மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்தோம்னா அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமலே அவங்க பிரிய விடுவாங்க. அவங்களுக்குள்ள இந்த வானத்தை கண்டுபிடிக்கிறது, அவங்களாம் தான் கண்டுபிடிச்சதுனால தானே இந்த நமக்கு ஜோதிடர்லாம் வந்தது. இப்போ குகையில் வாழ்ந்த மனிதன் என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தனுக்கு வானத்தை பார்த்துட்ருப்பான். வேட்டைக்கு வரலையா, நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் போன வருஷம் பார்த்த இடத்துல இது இருக்குது, 35-60 நாள் ஆகுது, நான் கோடு போட்டு வச்சுருக்கிறேன், இது ஒரு கோட்டில் தான் போகுது, எனக்கு எப்படிடா வானத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கிறேன்னா அங்கங்கே நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குது, அது பார்த்தா தண்ணி சம்பவத்து ஊற்றுற மாதிரி தெரியுது, இன்னொன்று ஆட்டுத்தலை தெரியுது, இன்னொன்று மாட்டுத்தலை தெரியுது, இன்னொருத்த வேட்டுவும் தெரியுறான், அதை நான் அடையாளமாக வச்சுருக்கிறேன். அந்த அடையாளத்துக்குள்ளே சிலதெல்லாம் நகருது, இந்த அடையாளம் நகர மாட்டேங்க. இப்போ நாம் வந்து கடிகாரத்தில் நகராத எழுத்துக்களை வச்சுருக்கிறோம், நகருகின்ற முள்ளை வச்சுருக்கிறோம். அது மாதிரி வானத்தில் நகராத ராசிகள் இருக்குது. ராசிகள்னால் நட்சத்திரம், ராசினா கூட்டம்னு அர்த்தம், ராசினா கூட்டம்னு அர்த்தம். அந்த கூட்டத்துக்குள்ளே நகராததுல நகர்றதும் இருக்குது. புள்ளி பார்க்குறேன், இதெல்லாம் பழைக்கிற வேலையா, வேட்டைக்கு வந்தால் எதாவது சாப்பிடலான்னு அவன் 4 பேரை கூப்பிட்டு வந்து வாயை பொழுது அவன் சொல்கிறதான் கேட்குறான். இப்போ அவன் வந்து நாலேஜ் பேங்க் ஆகிட்டான். அவனை கேட்குறாங்க, இப்போ சொல்லு, நமக்கு மழை வருமா? வரும். காட்டடிச்சு காற்று வீசுமா? மழை வந்துடுச்சுன்னா நம்ம வந்து குகையில் போய் பத்திரமா இருக்கிறது நல்லது. அப்போ நம்ம வேட்டையெல்லாம் ஆட முடியாது. சரி, வேட்டை மிருகங்கள்லாம் தீர்ந்த பிறகு கடற்கரைக்கு போய் மீன் பிடிக்கலாம். அது ஒரு 6 மாதம் அப்படி வாழ்வோம். அதுக்கப்புறம் அது தீர்ந்த பிறகு தேனெல்லாம் சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து குகையில் வந்து மழை காலத்தில் நம்ம தினைமா வச்சு சாப்பிடலாம், உப்பு கட்டம் போட்ட மாமிசத்தை சாப்பிடலாம். இப்படின்னு வில்லு அம்பு செய்கிற மெத்தடு. அதுக்கு அம்புக்குள்ள இருக்க விஷம் எந்த செடியிலேருந்து எந்த பூச்சியில் அந்த அம்பு முனையை தீட்டினாக்கா அந்த விஷம் உண்டாகும். அதை வச்சு மானை நம்ம வந்து மயக்கடைய வைக்கலாம். இந்த அறிவெல்லாம் யார்கிட்ட அது இருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அது வச்சுருக்க முடியுமா? அப்படிப்பட்டவங்கள அறிவு பொதிக்கையாக வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்க வேணும். அவங்கள மூப்புன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட எல்லா மூலிகையும் தெரியும். கருத்தடைக்க ஒரு மூலிகை, கண் வலிக்க ஒரு மூலிகை, தலைவலிக்க ஒரு மூலிகை, அடிபட்டதுன்னா ஒரு மூலிகை, பாம்பு கடித்தா ஒரு மூலிகை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து வேட்டையாட அனுப்ப முடியுமா? வேலை செய்ய அனுப்ப முடியுமா? அவங்கள அறிவு பெட்டகமாக வச்சுருக்கிறோம். ஒரு சொசைட்டி அவங்கள மரியாதை கொடுத்து வச்சுருக்கு. என்ன தான் உங்களுக்கு பணக்காரனாக இருந்தால் கூட அறிவாளி முன்னணி வந்து அடிமை தான். அறிஞன் வந்து பணக்காரன் கிட்ட அடிமையாக மாட்டான். எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அறிவாளி முன்னாடி தலைகுனி தான் நிற்கும். பணக்காரனுக்கு அவன் எல்லைக்குள்ளே தான் இருக்க முடியும். ஆனால் அறிவாளி எங்கே வேணாலும் பிழைச்சிக்குவான். வாயுள்ள பிள்ளை எங்கும் பிழைக்கும். பஞ்சாபில் போய் பிழைச்சிக்குவா,
எங்கே போனாலும் பழச்சிக்கலாம். பணக்காரனுக்கு பணம் இருக்கிற வரையும் தான் போக முடியும். அப்போ அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டியது அந்த சமுதாயத்தினுடைய அறிவு. அவங்க படிப்படியாக அந்த மனிதர்களுக்கு பெற்ற அனுபவத்தெல்லாம் சேமித்து வைக்கிறாங்க. வானசாஸ்திரம், மிருகங்களை வளர்க்குறது, மிருகங்களை இனப்பிரித்து செய்வது, தாவரங்கள் வளர்க்குறது, விதையை பாதுகாப்பது, பழங்களை வந்து எப்படி வந்து பதப்படுத்துவது, எல்லா அறிவும் அவங்ககிட்ட இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, வார்ஃபேர் டெக்னாலஜி, லாஜிஸ்டிக் டெக்னாலஜி, அஸ்ட்ரானமி, அப்புறம் மருந்து, உடம்பு சம்பந்தமான மருந்துகள், இந்த நாலெட்ஜெல்லாம் வச்சுருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அவங்களாவே அவங்களுடைய குணம் அப்படி இருக்குது. இந்த கூட்டத்தில் இவன் மட்டும் ஏன் இதை மாதிரி கற்றுக்கிட்டான், வேட்டைக்கு வர மாட்டேங்கிறான், அவனுக்கு அறிவு பசி. இன்னொருத்தருக்கு உடம்பு தினவு, சும்மா இருக்க முடியாது, எங்கேயாவது வேட்டையாடி பிடிச்சா கொடுக்கணும்னு நிர்வாகம் பண்ணுறான். வேட்டையாடிட்டு எல்லாம் பொருள் கொண்டு வந்தோம்னா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். முன்ன சின்ன சின்ன குலமாக இருந்தது. 300 பேருக்கு மேலே ஒரு கிராமம் இருக்காது. ஒரு கிராமத்துக்குள்ளே 300 பேர் இருந்தால் தான் கிராமம். அதுக்கு மேலே இருந்தால் அடித்தடி சண்டைலாம் வரும். அதனால் அவங்க இன்னொரு கிராமத்தை உண்டாகுவாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையாரி அல்லது வந்து ஒரு தலைவர் இருந்தான்னா அவனுக்கு 2 மனைவி இருந்தாக்கா 2க்கும் குழந்தை பிறந்ததுன்னா அவங்க 2 பேரும் கிராமத்தில் நான் அடுத்து நான் தலைவர்னு சண்டை போடுவாங்க. 300 பேர் அதிகமாகிடுச்சுன்னா இவங்க பிரிஞ்சுட்டு தனியாக ஒருத்தன் போயிடுவான் பங்காளி. பக்கத்தில் ஒரு கிராமத்தை அவன் உண்டாக்குவான். அவனுடைய தந்ததிகள்லாம் வரும். இப்படி வரும்பொழுது அவங்க ஒவ்வொன்றுக்கும் குலம்னு பேர். ஒவ்வொரு குலத்துலேயும் அறிவாளி, இந்த நிர்வாகி, படைப்பாளி, அப்புறம் பாட்டாளி, இவங்க இருந்தாங்க. வெறும் அறிவாளி இருந்தாக்கா யார் சோறு போடுவாங்க? வெறும் நிர்வாகம் மட்டும் பண்ணுவேன்னா என்ன பண்ண முடியும்? நிர்வாகம் இல்லைனாக்கா நமக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, அந்த குலத்தையே காப்பாற்ற முடியாது. நிர்வாகம் இருக்குன்னா மற்ற வேட்டையாடுறவங்களோ நம்மளுடைய பண்ணைகளில் இருக்கக்கூடிய 100, 600 மாடுகளையும் இன்னொரு தூக்கிட்டு போயிடுவார். நீங்கள் 6 மாதம் பாடுபட்ட ஒரு பயிரை ஒரு ராத்திரி அறுவடை பண்ணிட்டு போயிடுவான். நிர்வாகி வேணும், அதை சரியாக பங்கிட்டு கொடுக்கணும். கிணறு வெட்டணும், ரோடு போட்டு கொடுக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். இப்போ நிர்வாகி தேவைப்படுது. அப்புறம் உற்பத்தி செய்கிறவங்க படைப்பாளிகள், அப்புறம் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற உழைப்பாளிகளும் தேவை. இப்போ படிப்பாளி, நிர்வாகி, இன்னொருத்தன் அறிவாளி, நிர்வாகி, படைப்பாளி, தொழிலாளி, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் தானேங்க எறும்புக்கிட்டே இருக்குது. ஒர்க்கர் ஹேண்ட்ஸ், சோல்ஜர் ஹேண்ட்ஸ், அப்புறம் க்ரௌன், குயின் ஹேண்ட், நிர்வாகம். இப்போ அதுக்கு அறிவு தான் இல்லை, அதுக்கு எல்லாம் இன்பில்ட்டு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இருக்கிறதுனால இந்த 4க்கும் வர்ணம்னு பேர். வர்ணம்னா டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு நிறம்னு பேர் வச்சுருக்குறோம், அவ்வளவுதான். அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கிட்ட இப்படி தான் இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். நான் ஒரு புக்கு E.M. ஃபாஸ்டர்னு ஒருத்தர் இங்கிலீஷ் புக் எழுதியிருந்தார். நான் PUC படிக்கும்போது அது டெக்ஸ்ட் புக். அதில் 4 கைண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு எஸ்ஸே இங்கிலீஷ் மேன் தான் எழுதியிருக்கிறான். மனிதர்கள் எங்கே வசித்தாலும் அவங்க 4 விதமாக பிரிந்து கொள்வார்கள். அப்போ தான் அது வந்து உறுதியான தேசமாக, கிராமமாக, ஊராக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த 4 கைண்ட்ஸுக்கு வந்து நாம் கைண்டுங்கிறத கருணைன்றதில் விதம், அதை வர்ணம்னு சொல்கிறோம். அப்படி வந்ததில் தான் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு பேர். இந்த வர்ணாசிரமங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீ வர்ணாசிரமத்தில் இருந்து தான் ஆவ, யாரும் தடுக்கவே முடியாது. வர்ணாசிரமத்தை கடவுள் படைக்கலை. நிறைய பேர் வந்து கடவுள் வந்து வர்ணத்தை படைச்சிருக்கிறாரு. ஒருத்தனை அவருக்கு விருப்பம் இல்லாமல் ஒருத்தனை சூத்திரனாக படைக்கிறாரு, விருப்பம் இல்லாமல் ஒருத்தனை வந்து சத்திரனா, அப்படிலாம் கிடையாது. மனிதன் அவர் படைக்கவே இல்லை. மனித உடம்பை தான் படைக்கிறார். உள்ளே இருக்கின்ற வாழ்கின்ற மனிதனை அவர் படைக்கவே இல்லை. அவர் அனாதிகாலம். சாஸ்திரம் தெரியாதவங்க தான் இதெல்லாம் வளர்கிறாங்க. இறைவன் எவ்வளோ அனாதியோ அவர் தொடக்கமே கிடையாது, நமக்கும் தொடக்கம் கிடையாது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு உடம்பில் பிராமணனாக இருந்திருக்கலாம், இன்னொரு உடம்பில் சத்திரனாக இருந்திருக்கலாம், ஒரு உடம்பு சூத்திரனாக இருந்திருக்கலாம், வைசியனாக இருந்திருக்கலாம். எல்லா அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லா உடம்புலையும் இருந்திருக்கிறோம். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேங்கிறார். மிருகம் மட்டுமா, எல்லா வர்ணமும் இருந்தாக தான். யாருமே எல்லா பிறவையும் பிராமணன் கிடையாது, எல்லா பிறவையும் சத்திரனும் கிடையாது.
எல்லா பேருமே ஆணும் கிடையாது, எல்லா பேரும் பெண்ணும் கிடையாது. அதன் அடிப்படையில் அந்தணர் என்பதை குணத்தின் அடிப்படையிலும் அவனுடைய தன்மையின் அடிப்படையில் நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அது பிறவின் அடிப்படையில் அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போ பிராமணனுக்கு பிறந்தோம் பிராமணன், ஆட்டோமேட்டிக்காக பிராமணன். சத்திரியன் பிறந்து சத்திரியன் அப்படின்னு நினச்சிட்டோம். அது தப்பு. பிராமண குடும்பத்திலேயே குணத்தின் அடிப்படையில் சத்திரிய பிராமணன் இருப்பான். அவன் பிராமணனாக பிறந்திருப்பான், சத்திரியனாக இருப்பான். அதனால் பிராமண சத்திரியன், பிராமணன், பிராமண வைசியன், பிராமண சூத்திரன். ஒரு பிராமண குடும்பத்திலேயே 4 பையனுக்கு ஆண் பிறந்தால் ஒரு பையன் வேலைக்கு தான் போகிறான், மாத சம்பளத்துக்கு. மாத சம்பளத்தில் போகிறவங்க எல்லாமே சூத்திரர்கள் தான். யாராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தால் கூட அவங்க பேர் நிர்வாகி, அவங்க சத்திரியர்ன்னு நினைக்கிறோம். ஆனால் மாத சம்பளத்தில் இருக்கிறதா இல்லை. ஏனென்றால் சத்திரியர்களுக்கு சம்பளம் கிடையாது, தர்மப்படி. இப்போ நமக்கு அந்த வர்ணமெல்லாம் போயிடுச்சு இல்லை. நம்மளுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். என்னுடைய குணம் பிராமண குணமா, சத்திரிய குணமா, வைசிய குணமா, சூத்திர குணமா? எனக்கு நல்லா தெரியுது. சுட்டு போட்டாலே எனக்கு ஞாபக சக்தியெல்லாம் கிடையாது, புஸ்தகம் படிக்கிற பழக்கமே இருக்கு இல்லை. எனக்கு அந்த சைடே வேண்டாம். எங்கேயாவது போலீஸ் உத்தியோகமாக, நிர்வாக உத்தியோகமாக ஏதோ கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன், சூப்பர்வைசராக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவனே இருக்கிறான். இன்னொருத்தனை பண்ணுறான், நல்ல சூப்பர்வைசர் வேலை கொடுத்து அவன் நல்ல படிப்பாளியாக இருந்து நல்ல ரேங்க் வாங்கினவனாக இருந்தால் கூட வியாபாரத்துக்கு போகிறான். ஏண்டா நீ நல்ல ஒரு போயிருக்கலாமே, நீ கலெக்டராக போயிருக்கலாமே, அதில் எங்கே பணம் வருது? இதில் பண்ணி பார்க்கணுங்க. நல்ல அவங்க அப்பா பெரிய படித்தவரை டாக்டராக இருக்கிறார். ஆனால் அவனுக்கு அதை விட தொழிலை பார்க்கலான்னு வருது. அது அவனுடைய குணம் தானே. ஒரே குடும்பத்தில், பிராமண குடும்பத்திலேயே பிராமணன், பிராமண சத்திரியன், பிராமண வைசியன், பிராமண சூத்திரர் இருக்கிறார். அதே மாதிரி சத்திரிய குடும்பத்தில் சத்திரிய பிராமணன் இருக்கிறான். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. நம்முடைய ரிஷிகளெல்லாம் பார்த்தோம்னா சத்திரியனாக இருந்து பிராமணனாக இருக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் போன்றவங்கெல்லாம் சத்திரியர்கள் தான். வசிஷ்டர் தான் பிராமணராக இருந்தவர். விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்து பிராமணரானவர். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யாக்ஞவல்கியர் போன்றவங்கெல்லாம் சத்திரியராக இருந்து பிராமணரானவங்க. ராமரெல்லாம் யார்? பிராமணரா? சத்திரியர் தான். அவர் பிரம்ம உபதேசம் தெரியாதா? ராவணனுக்கு என்ன உபதேசம் பண்ணார்? பிரம்மாசுரத்தை போட்டு கொண்டாருங்கிறாங்க. பிரம்மாசுரத்துலேருந்து சரீரத்தை தான் கொல்ல முடியும். அவனை ஞானியாக்கியிருக்கிறார். பிரம்மாஸ்திரன்னா பிரம்ம வித்யான்னு அர்த்தம். தன்னை எதிரிக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்து அவனை மோட்சம் கொடுத்துருக்கிறார். நாம் நினச்சிட்டு அது கூறான அம்பு போல இருக்குது. வேறு அந்த ஆணவத்தை அடைக்கிறதுக்கு வெட்ட தலை வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? இவர் ஒரு பிரம்மாசுரம் பயன்படுத்தி அதில் தான் அவர் கொண்டாருங்கிறார். பிரம்மாசுரங்கிறது அகங்காரத்தை கொள்வது. அவனுக்கு 10 அகங்காரம் இருந்தது ராவணனுக்கு. இப்படி நம்ம பார்க்குறோம். பிராமண சத்திரிய வைசிய சூத்திரங்கிறதுனால அந்தணர்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுவதோ, குணத்தினால் எவன் ஒருவன் பிரம்ம ஞானத்தை தேடுகிறானோ அவன் பிராமணன். அவன் பிரம்ம ஞானத்தை தேடுதல பிராமணக. வேதத்துக்கு பிராமணம்னு ஒரு பேர். பிரம்மம்னு ஒன்று சொன்னாலே வேதம்னு அர்த்தம். இப்போ பிரம்மத்துக்கு வேதம்னும் பேர், வேதத்துக்கு பிரம்மனும் பேர், பிரம்மனுக்கு வேதியன்னும் பேர். எவன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நாட்டத்தை இருக்கிறானோ அவன் வேதியன், அவன் அந்தணன். திருவள்ளுவர் அந்தணர் என்போர் அறவோர், அறத்தொழில் செய்பவர்கள். இப்போ அவர் நம்ம என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க. அவர் பிறப்பால் சொல்கிறாரா? பகவானே சொல்கிறார் பகவத்கீதையில், மயா சிருஷ்டம் சாதுர்வரண்யம்ங்கிறார். 4 வருடங்கள் நான் சிருஷ்டி செய்தேன் அப்படிங்கிறார். அதனால தான் எல்லாரும் சண்டை பிடிக்கிறான். கண்ணனே சொல்கிறாரு நான் தான் சிருஷ்டி பண்ணேன். அது இன்னொரு முறை நம்ம பேசுவோம். அடுத்த வரி என்னன்னு பார்க்கணும். குணக்கர்ம விபாக, அவங்களுடைய குணத்துக்கும் அவங்களுடைய தொழிலுக்கும் ஏற்றது போல. இப்போ 4 வர்ணத்தார் யார்? 4 தொழில் செய்கிறவங்க தானே. 4 குடும்பத்தில் பிறந்தவங்களா?
ஒரே குடும்பத்தில் 4 தொழில் செய்கிறான். ஒருத்தன் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கிறான், ஒருத்தன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் போகிறான், இன்னொருத்தன் பிஸ்னஸில் போகிறான், இவன் மாசம்பளத்துக்கு போகிறான். ஒருத்தன் ஒரே குடும்பத்தில். சூத்திரர்கள்லாம் பிராமணர் ஆகியிருக்கிறாங்க. நந்தனார் போன்றவங்களாம் சூத்திர குடும்பத்தில் பிறந்தார். அதாவது மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர், ஆனால் பிராமணர் ஆகிட்டார். பிராமணராவதும் சூத்திரனாவதும் அவருடைய இஷ்டம். இது யாரும் என் தலையில் சுட்ட முடியாது. என் குணம் எப்படியோ அது மாதிரி இருப்பேன். நம்முடைய திருமந்திரத்தில் அந்தனர் என்பதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். மந்திரம் 224. அந்தனர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவ கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கரு போர்களே. அடுத்த பாடல் 225. வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை நாதாந்தம் எனாது கண்டு இன்புறுவோர்களே அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளோ டக்குன்னு நமக்கு அர்த்தம் ஒன்றும் புரியாது. ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். அந்தனர் ஆவோர். அந்தனர்னு சொல்கிறவங்க யார்? பிராமணர் என்று சொல்பவர் யார் அப்படின்னு வச்சுக்கோ. அறுதொழில் பூண்டுள்ளோர், அவங்களுக்கு 6 தொழில் இருக்குதான். 6 விதமான வேலையாகவும் செய்வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஐயரர் கூடுப்பில் உயர்ந்தோரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு யார் வேணால் திருமந்திரத்துக்கு விளக்கம் தரலாம். நீங்கள் கிளியராக சொல்கிறார். அறுதொழில்னு சொல்கிறது ஷடாங்கம்னு பேர். சடங்கு செய்கிறவங்க யார்? அவங்க தானே செய்து கொடுக்குறாங்க. ஷட் அங்கம், 6 அங்கம் இருக்கிறதுனால சடங்குன்னு பேர். அவங்களும் 6 அங்கங்களை செய்கிறவங்க. அது என்னென்ன? ஓதுதல், ஓதுவித்தல், யஜ்ஞம் செய்தல், செய்துவித்தல், தானம் பெறுதல், தானம் தருதல். இந்த 6 செய்கிறவங்க பேர் அந்தனர்னு பேர். வேதத்தை ஓதணும், தினமும் இவன் ஓதிக்கிட்டு இருக்கணும், இல்லை மறந்துடுவான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறாங்க. அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தை படின்னு அர்த்தம் இல்லை. உனக்குன்னு குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட வேத மந்திரத்தை நீ மறக்காமல் அதை கடைபிடிக்கணும். இப்போ வேதம் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறது மனிதர்களை மனப்பாடம் செய்ய வச்சாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அலாட்மெண்ட்டு. நீ ரிக்கு வேதத்தில் இத்தனை மந்திரம் பண்ணு, இந்த 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 சாகையில் பிறந்தவனுக்கு இந்த கோத்திரத்துக்கு இது மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. வியாசர் வந்தார், எல்லாத்தையும் கேட்டார், கலெக்ட் பண்ணி மொத்தமாக்கிட்டார். அப்போ எல்லாராலும் மொத்தத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ தினமும் அந்தனர்கள் என்ன பண்ணணும்? வேதத்தில் இருக்கின்றத வேதத்தை மனப்பாடம் செய்துக்கிட்டே இருக்கணும். அது சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் மறந்துடும். ஓதுதல், மற்றவனுக்கு ஓதுவித்தல். ஐயா எனக்கு மந்திரம் தெரிஞ்சு வைக்கணும்னா, சரிடா தங்கம், நான் உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பூணூலம் போட்டு காயத்ரி மந்திரத்தை கொடுத்து ஒரு ஸ்நானத்தை பண்ணி அவனுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க வச்சுவார். ஏன்னா அது அவர் தீட்சை, அது நயன தீட்சை. அவனுக்கு இன்னொரு கண்ணை கொடுக்குறார், வேதம்ங்கிற கண்ணோடு பார்க்கின்றது. அதனால் அது நயனம்னு பேர். 3வது கண்ணை கொடுக்குறார். இது அவனுடைய தொழிலில் 6 தொழிலில் ஓதுதல், ஓதுவித்தல். இன்னொன்றுக்கும் ஓத வைக்கிறார். இன்னொன்று யஜ்ஞம் செய்வார். இவரும் தினமும் யஜ்ஞம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். மற்றவங்களுக்கு ஏதாவது கிரக பிரவேசம் பண்ணனா அதெல்லாம் செய்து கொடுப்பார். கோயிலுக்கு ஏதாவது யஜ்ஞம் வேணால் பண்ணுவார். தானும் செய்வார், மற்றவங்களும் செய்வார். அப்புறம் தானம் வாங்குவார். அவருக்கு தொழிலே கிடையாது. ஜோதிடம் பார்த்து கொடுப்பார், திருமண பொருத்தம் பார்த்து கொடுப்பார், பிறந்த நாளெல்லாம் குறித்து கொடுப்பார். அவங்க தட்சிணை கொடுத்தா வாங்கிக்குவார். அதில் இவர் மற்றவங்களுக்கும் கொடுப்பார். தானம் பெறுதலும் தானம். இது தான் அறுதொழிலர். அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுளர். மற்றவங்களும் இதை ஆரம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்க. செந்தழல் ஓம்பி தினமும் அக்னியை கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தர் பிராமணர் வீட்லேயும் 3 அக்னி இருக்கணும். 3 இடத்துல அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போல்லாம் பார்க்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்தனர்கிட்டலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற ஜாதி அந்தனர்கிட்ட இதெல்லாம் பார்க்க முடியாது. யார் இதெல்லாம் செய்கிறான் அவர் பேர் அந்தனர். பாரத நாட்டில் அப்படி செய்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஜாதியை போட்டு
இந்த வர்ணத்தோட குழப்பிக்காதுங்க. ஜாதிங்கிறது வேறு, வர்ணங்கிறது வேறு. அவங்க செந்தழல்னு சொல்லக்கூடிய இந்த அதை ஓம்பின்னா அதை வளர்த்தல், அக்னிஹோத்திரம்னு பேர். அது எரிய ஓம்பல்னு சொல்லுவாங்க தமிழில். தினமும் அவங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும், காலையில் மத்தியானம். அது கல்யாணமானவங்க. கல்யாணம் ஆகாத பசங்க சந்தியாவந்தனம் பண்ணணும். 3 சந்தி, காலையில் ஒரு சந்தி, இரவும் பகலும், நடுப்பகலில் ஒரு சந்தி, அது முற்பகல் பிற்பகல், அப்புறம் மாலையில் ஒரு சந்தி, பகலும் இரவும் சந்திக்கிறேன் நான். இந்த முப்பொழுதும் தப்பாமல் செய்கிறவங்க பேச்சுலர், பிரம்மச்சாரி. மீதி நேரத்தில் அவன் படிக்கணும். கல்யாணம் ஆனவன் சந்தியாவந்தனத்தை பையனுக்கு கொடுத்துட்டு இவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறார். அக்னிஹோத்திரம் காலையில் ஈவினிங்கும் செய்யக்கூடியது. அதில் ஆகுதி போடணும். அந்த செந்தழல் ஓம்புதல்னா இந்த 3 அக்னியும் வீட்டில் இருக்கணுமா. அடும்பக்கலையில் ஒன்று கார்கபத்தியாகினின்னு பேர். தட்சிணாக்னின்னு ஒன்று இருக்கும், அது எப்பொழுதும் பூஜை ரூமில் இருக்கும். இன்னொரு ஒன்று இருக்குது ஆகவனீய அக்னி. இப்படி 3 அக்னிகளையும் வீட்டில் வச்சுருப்பாங்க. இன்னும் வடநாட்டில் சில வீடுகளில் நான் அந்த அக்னிகளெல்லாம் கொண்டதை பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் யாருக்கிட்டையும் அதெல்லாம் இல்லை. அக்னிஹோத்திரம் செய்கிறவங்கள ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கலாம். முப்போதும்னா 3 போது, சந்தி காலம், காலையில் மத்தியானம் இரவு. நியமம் செய்வர், நியமம் தக்காமல் ருத்ரம் சொல்வதும் காயத்ரி மந்திரம் சொல்வதும் ஓதுவதும் அவங்க செய்கிறார்கள். தன்னு தவ நற்கருமத்து நின்று, இந்த கருமத்தில் அந்த தர்மத்தில் நாங்கள் விலகிறதே கிடையாது. சாக்கு போக சொல்கிறதில்ல. இருமல் சளி இன்னைக்கு குளிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் காட்சி இதெல்லாம் இதட்டு செய்தாகணும். ஒரு வேளை ஒன்றால் இன்றைக்கி செய்யலைன்னா அது கூட பிராயச்சித்தமாக ஏதாவது நோன்பு இருக்கணும். தெரியாமல் நீ ஒரு வாரம் அக்னியை ஏற்றலை, அக்னியே இல்லைன்னா இன்னொரு வீட்டில் போய் அக்னி கடன் வாங்கிட்டு வரணும். அப்புறம் அதுக்கு ஒரு பிராயச்சித்த மந்திரம் சொல்லி இப்படி அக்னியை தொலைச்சதுக்கு தப்பு அப்படின்னு அதை செய்துட்டு தான் அவர் செய்யணும். அதனால் அவர் தம் தவ நற்கர்மத்து தவம் போல் அதை செய்கிறாங்க. அதில் நின்று அங்கிருந்து சந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே. சந்தின்னா அந்த சந்தி காலத்தில் இதை செய்து சடங்கிலேயே வாழ்கிறார்களே அவர்கள் அந்தணர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதாந்தம் கேட்க விருப்பொடு. கிளியராக சொல்கிறார் வேதாந்தம். திருமந்திரம் முழுக்க சைவ சித்தாந்தம்னு சொல்லக்கூடாது. ஒரு வேதாந்தத்தை சைவ சித்தாந்த முறையில் சொல்லியிருக்கிறார். வேதாந்தம் தான் அடிப்படை, உபனிஷத்து தான் அடிப்படை. உபனிஷத்தை கேட்க விரும்பும் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னா யார்? நீங்கள்லாம் உபனிஷத்து கேட்கத்தானே விருப்பமாக இருக்க. நீங்களாம் அந்தணர்கள். ஒரு வேளை இந்த 3 தொழில் செய்யலைன்னாக்கா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா வேதாந்தம் வந்துட்டோம்னா கருமத்தை விட்டாகணும். கருமத்தையும் செய்துட்டு வேதாந்தம் செய்கிற அது பிரவருத்தி மார்க்கம், இது நிவிருத்தி மார்க்கம். வேதாந்தம் வரவன் கருமத்தை தொலைச்சிட்டு ஞானத்துக்கு வந்துட்டவன், இவன் நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த வேதத்தினுடைய முன்பகுதி சொல்லக்கூடிய அறுதொழில் செய்பவங்களெல்லாம் பிரவருத்தி மார்க்கம், உலகத்தில் ஈடுபடுறவன். வேதாந்தம் படிக்கிறவன் உலகத்தை விட்டுட்டு ஞானத்துக்குள்ளே வந்துட்டவன். அதனால் அவனை சன்னியாசின்னு பேர். அவன் உடம்பில் அவன் சன்னியாசி கோலம் இல்லாவிட்டாலும் கூட எப்பொழுது பிரவிருத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நிவிருத்திக்குள்ளே வந்துட்டானோ, பிரவிருத்திங்கிறது வெளிமுகமாக வாழ்வது, நிவிருத்திங்கிறது மனசுக்குள்ளே போயிட்டு என்றேனமும் இந்த பிரம்ம சிந்தனையும் குரு சொல்லிக் கொடுத்த கேட்டுட்டு இருக்கிறது நிவிருத்தி மார்க்கம், டேர்னிங் இன்வேர்டு. பிரவிருத்திங்கிறது கோயிங் அவுட்வேர்டு. வேதாந்தம் கேட்ப இந்த நிவிருத்தி மார்க்கத்திற்கு செல்வதற்கு விருப்போடு 30 போதாந்தமான பிரணவத்துள் புக்கு. அங்கே முப்பதங்கிறார். முப்பதம்னா என்ன? தத்துவமசின்னு அர்த்தம். 3 பதங்கள், தத்து துவம் அசி. தத் பதம், துவம் பதம், அசிபதம் அப்படின்னு வேதாந்தத்திலே சொல்லிடுது. அது பேர் முப்பதம். தத்துவமசி, அது என்னது தத்துவமசி? தத் என்றால் அது, அது என்றால் இறைவன். இறைவன் அவங்க அதுன்னு சொல்கிறார். தொம்பதம்னா அந்த சொல், பதம்னா சொல், நீ அப்படின்னு காட்டு. அந்த இறைவன் நீ இருக்கிறாய், அந்த இறைவனாகவே நீ இருக்கிறாய், அல்லது நீ இறைவனாக இருக்கிறாய். எப்படி வேணால் நீங்கள் சமஸ்கிருதத்தில் வழியை போட்டுக்கலாம்.
தொம் தசசின்னு சொல்லலாம், தத் தோமசின்னு சொல்லலாம், அசி தொம் தத்துன்னு சொல்லலாம். அந்த மொழியில் சின்டாக்ஸ் எப்படி வேணால் போடலாம், இங்கிலீஷில் போட முடியாது. ராமா கில்டு ராவணா இடத்த மாற்றி போட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் அப்படி நடக்காது, தமிழில் நடக்காது. ராமன் ராவணனை கொன்றான், மாற்றி போடுங்க, ராவணனை ராமன் கொன்றான். அர்த்தம் மாறுதா? தமிழும் சமஸ்கிருதம் ஒரே மாதிரி மொழி, ஒரே கிராமர். நீங்கள் எந்த பொருளத்தை எப்படி வேணா போட்டாலும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். இங்கிலீஷில் நீங்கள் இடத்த மாற்றி போட்டாக்கா முடிஞ்சு போச்சு. அதனால் நமக்கு விகுதிகள்னு உண்டு. இந்த விகுதிகள் சொல்லக்கூடிய இந்த 6 விகுதிகள் நம்ம இருக்குது. ஐ ஆல் கு இன் அதுகன் அப்படின்னு சொல்கிற அதை பயன்படுத்தி தான் ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராம அப்படின்னு நம்மெல்லாம் பிரிக்கிறோம். அதனால் நமக்கு யார் எதை செய்தாங்கிறது வெர்பு நமக்கு அட்டாச் பண்ண முடியுது. இப்போ என்ன செய்கிறாரு, இந்த 3 பதங்களை அது போதாந்தமான அப்படின்றார். போதாந்தம்னா என்ன? போதம்னா ஞானம், அந்தம்னா முடிவு. போதாந்தம் என்ன சொல்லுங்கள்? அறிவின் முடிவுன்னு அர்த்தம். எப்போ உன்னுடைய அறிவு முடியும்? அவர் பிஹெச்டி முடிச்சிட்டார் சார், அறிவு முடிஞ்சிடுச்சா? இல்லைங்க, அவர் டிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கிறார். டிஎஸ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறார்? இன்னும் கூட ரிசர்ச் பண்ணிவிட்டு இப்போ லைப்ரரிக்கு போயிட்டுருக்கிறார். அறிவின் முடிவு எங்கே? அறிவுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? அவை என்ன சொல்கிறாங்க? அறிந்தது கற்றது கைமண் அளவு தான். அப்போ அறிவுக்கு முடிவே இருக்காதுல்ல. ஆனால் இவர் சொல்கிறார் போதாந்தங்கிறாரு, அறிவின் முடிவுங்கிறார். இதை அறிந்து கொண்டால் எதையும் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. எதை அறிந்து கொண்டாயோ எல்லாம் அறிந்தது சமம். அது சொல்கிறது இல்லை, ஞாபகம். அது உபனிஷத்தானே அவர் சொல்கிறாரு. போதானுங்கிற வார்த்தை என்ன? த அல்டிமேட் நாலேஜ், பரஞானம்னு பேர். மீதி எல்லாம் அபரஞானம். பரஞானத்தை அவர் சொல்கிறார். போதாந்தம்னா த எண்ட் ஆஃப் நாலேஜ், த அல்டிமேட் நாலேஜ். இதுக்கு மேல் தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. என்ன காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியம்லாம் தெரிஞ்சாச்சு. மண்ணை பற்றி தெரிஞ்சிட்டோன்னே எத்தனை கோடி பானை இருந்தாலும் பானையை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மண் தான் அங்கே எல்லாமே. மண்ணுடைய விகாரங்கள் தான் பானை. விகாரத்தை நீ ஆராய்ச்சி பண்ண எப்போ முடிய போகுது? மண்ணை ஆராய்ச்சி பண்ண அன்னையே முடிஞ்சு போச்சு. இறைவனை யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னா அவர் படைத்த ஜீவனும் உலகமாக அறிஞ்சா மாதிரி தான். இப்போ இறைவனை அறிவது தான் குறிக்கோள், பிரம்ம ஞானம். அதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷத்து. கேட்க விருப்போடு முப்பதம் சுட்டுகின்ற அந்த முப்பதத்தில் தான் அந்த வேதாந்தத்துடைய சரக்கே இருக்குது. அதுதான் கடைசி அறிவு. போதாந்தமான அது பிரணவத்துள் புக்கு. அந்த முப்பதும் பிரணவத்துக்குள்ளே அடங்குதுங்கிறார். இப்போ முப்பதங்கிறத ஆவூயம்னு எடுத்துக்கலாம், தத்துவமசின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆவூயமும் இந்த தத்துவமசி கொண்டு வந்து கொடுக்கறது தான். அந்த ஓங்கார தத்துவத்தை, ஓங்காரத்தை பற்றி வேணொரு மாதிரி நம்ம திருமந்திரத்தில் பார்க்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு ஓங்காரங்கிறது அல்டிமேட் நாலேஜ். ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணும். ஓம் என்பதனுடைய உள்ளர்த்தம் தெரியணும். அதான் முருகப்பெருமார் சிவபெருமானுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்பாவுக்கு கேட்குறார், ஓங்காரத்தின் அர்த்தம் தெரியுமா? இந்த பிரம்மாவுக்கு ஓங்காரம் தெரியாததுனால தான் அவனுக்கு கொட்டினேன். இப்போ பெரியவங்களெல்லாம் நீ தலையில் கொட்டக்கூடாதுப்பா அப்படின்றார் சிவபெருமான். கொட்டுவேன். அவன் சிருஷ்டி பண்ணுறான், ஓங்காரத்தினோட உள்பொருள் தெரியல அப்படின்னு புராணத்தில் இதில் கதையெல்லாம் உண்டு. அப்படி இருந்தாலும் அவர் பெரியவர் இல்லையா? சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கும் தெரியாது, வாங்கு கொட்டு வாங்குறியா அப்படின்றார். கொட்ட வேண்டாம், நீயே சொல்லிக் கொடு அப்படின்றார். சொல்லிக் கொடுக்கணுன்னா நீ கீழே உட்கார், நான் மேலே உட்கார்றேன். இப்போ அது சுவாமிநாதன் பேர். சுவாமிக்கே நாதன். நாதன்னா வழிகாட்டுறவர், நாதான்னா காப்பாற்றுபவர். தகப்பன் சுவாமி ஆனார். சுவாமி மலையில் நம்ம பார்க்குறோம். அந்த கோபுர வாசல் போகும்போதே அந்த சிவன் முண்டிட்டு உட்கார்ந்துருக்கவும் முருகர் காதில் ஓதி வருதுன்னு பார்க்கணும். அவர் என்ன உதறினான்னா அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை சொல்கிறார். இதுதான் கடைசி அர்த்தம். சிருஷ்டிக்கு இது தான் தேவை. இந்த சிருஷ்டியே பிரணவத்திலேருந்து தான் உண்டாகுது. ஆ ஊயும். ஆ என்றால் ஆக்கல், ஊ என்றால் நிலைப்படுத்துதல், இம் என்றால் சம்ஹாரம் செய்தல், லயப்படுத்துதல். இப்போ பாருங்கள், ஒரு சவுண்டை நீங்கள் உற்பத்தி பண்ணணுன்னா வாயை திறக்கணும் இல்லை? அது மெயின்டைன் பண்ணனா ஊன்னு அதை மெயின்டைன் பண்ணியாகல. அப்புறம் சவுண்டை நிறுத்து போதும் அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. ஆ ஊயும்.
அப்போ சிருஷ்டியும் அப்படி தான். அப்போ நாமும் கூட ராத்திரி தூங்கும்போது இம்காரம், மகாரம்னு பேர். கால் எழுந்தோடனே அகாரம், பகல் முழுக்க உகாரம், உ. அப்புறம் ராத்திரி வந்துட்டு மகாரம், அகார உகார மகாரம். இதுவும் நான் தினமும் நம்ம சிருஷ்டி ஆகிது நிலைப்பட்டு ராத்திரி எல்லாம் லயமாயிடுது. 3 சரீரமும் லயமாயிடுது. நாமளும் மினியேச்சராக செய்கிறோம். அவர் மேக்ரோ லெவலில் செய்கிறார். ஈஸ்வரன் செய்தாக்கா அந்த ஓங்காரத்தை நாம் சிருஷ்டிங்கிறோம். ஜீவன் அதிகம் என்ன செய்தான்னு சொன்னால் அவனுடைய ஜீவபோதம், அவனுடைய ஜீவ வாழ்க்கை, அவனை சிருஷ்டி பண்ணுறான். அப்படிப்பட்ட அந்த பிரணவத்தை தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் வேதாந்தத்தினுடைய உட்பொருள் அப்படின்னு மாண்டூக்கியத்தில் ஓங்காரம் இத்தியேத சர்வம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது உபநிஷத்தை. இங்கே இருக்கிறதெல்லாம் ஓங்காரம் தாண்டா. இங்கே இருக்கிறதெல்லாம்னா கடவுள், மனிதன், உலகம், 3மே ஓங்காரங்கிற. அது எப்படி 3 ஓங்காரமாக இருக்க முடியும்? அது எப்படி சொல்லுங்கன்னு. அப்போ என்னுடைய உள்ளர்த்தத்தை நம்ம ஆராயணும். அதுதான் 3 சரீரம், 3 புறங்கள், திரிபுர ரகசியம்னு சொல்கிறோம். 3 புறங்கள், 3 சரீரங்கள், 3 அனுபவங்கள் எல்லாமே 3ல் அடங்குது. உலகங்கள். இவ்வாறு இந்த பிரணவத்துள் அவர் நுழைந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு? ஒரு நாதனை கண்டுபிடிக்கிறார். நாதனை கண்டேனடின்னு ஒரு பாட்டு. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சதடி. அப்புறம் கடைசியில் நாதனை கண்டேனடின்னு ஒரு பாட்டு. நாதன்கிறவர் பிரம்மம், கடவுளை அவன் கண்டுபிடிக்கிறானா. எப்படி? அந்த கடவுளுக்கு அடைமொழி அவர் நாதாந்தம், அவர் வேதாந்தம், அவர் போதாந்தம். நாதாந்தம்னா ஓங்காரத்தினுடைய முடிவு. ஒரு ஓம்னு சொல்கிறீங்க, முடிஞ்சுது. அடுத்து ஒரு ஓம்னு சொல்கிறீங்க, நடுவில் என்ன இருக்குது? மௌனம் இருக்குது. அந்த மௌனம் தான் பிரம்மம். மௌனமாகிய பிரம்மத்திலேருந்து ஊயும் தோன்றி அவர்கிட்டே மறையுது. சப்தங்களெல்லாம் மௌனத்தில் மறைகின்றன. மௌனத்திலேருந்து தான் சப்தம் தோன்றும். இந்த சப்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய நாமரூப பிரபஞ்சங்களெல்லாம் ஓங்காரத்தில் அடங்கும். அதனால் நாதன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மனுக்கு அல்லது நந்தி மகானுக்கு என்ன, அவருக்கு நந்தி தானே குரு, அவர் நாதாந்தம் ஓங்காரத்தினுடைய முடிவு, வேதாந்தம் உபநிஷத்தினுடைய உள்ளர்த்தம், போதாந்தம் இதையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு அறிவதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவாக இருக்கின்ற 3மே அந்த நாதனை ஈதாந்தம் எனாது கண்டு, இதுதான் முடிவென்று சொல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை கண்டு இன்புறுவோர்களே. ஒரு தடவை தெரிஞ்சுட்டா விட்டுறது இல்லையா? இதை கேட்கும் தோறும் ஆனந்தமாக. இந்த உபனிஷத்தை எத்தனை முறை கேட்டாலும் இனிப்பாக இருக்குது. பகவத்கீதை எத்தனை முறை கேட்டாலும் இனிப்பாக இருக்குது. இப்போ கேட்குறாங்க, புதியது எதுன்னு கேட்குறாங்க. அவையார் குருக கேட்குறார், அவையே புதியது எது அப்படிங்கிற. அவங்க என்ன பண்ணாங்க? முருகா உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது. பெரியது கேட்கின் வரிவெடி வேலை பெரிது பெரிது, அரிது அரிது மானிதராய், இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் கேட்குறாங்க, வாட் இஸ் நவம்? நவம்னா புதுசு. நவநீதம் எதுப்பா? எப்பொழுதுமே நவமாக இருக்கிறது. பழசாக இருந்தாலும் புதுசாக இருக்குது. புராண இவ நவ. புராணம்னா பழசு, புராணிக்னா பழசு, ஹிந்தியில் புராணம். நவனா புதுசு. பழசாக இருந்தாலும் புதுசாக இருக்குதா? அது எப்படி பழசு புதுசாக இருக்கும்? முருகன் தான் என்றும் குமரன். அவன் வயசாகிறதே கிடையாது. எப்போவும் இளமை, மாறாத அழகு, மாறாத புதுமை. அந்த ஞானம் அழிவதே இல்லை. அதை கேட்க கேட்க புதுசாக தான் இருக்குது. இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, புதுசாக இருக்குது. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றால் ஒரு முருகர் பாட்டு பாடுறாங்க. எத்தனை லட்சம் தடவை கேட்டிருக்கிறோம், ரசித்து தானே இருக்கிறோம். அதான் புதியது கேட்கின்னு வரி வடி வேலோய், புதிது உன்னுடைய திருநாமம் சொற்பது தான் புதிதுங்கிறார். என்றும் இனிமையுடையது. அதனால் எனாது கண்டு இன்புறுவார்களே. ஈதாந்தம் இதோடு போதும்னு விடுறது இல்லையா? ஈதாந்தம் என்று நிறுத்தாமல் அவங்க தினமும் இருக்கிறாங்களே. நாமளும் வாழ்நாள் முழுக்க இந்த பிரம்மஞானத்திலேயே தான் எழுந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் அந்தனர் பற்றி என்ன சொல்கிறாருன்னு இன்னும் சில மந்திரங்களை பார்ப்போம்.
இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடி நால்வேதத்து இருநெறியான கிரியை இருந்து சொரூபமது ஆனோர் துகளிர் பார்ப்பரே. இங்கே அந்தணர்னு சொல்லாமல் பார்ப்பான் அப்படின்னு பேருக்கிறார். நம்மளும் தமிழில் நிறைய பேர் அந்தணர்களை பார்ப்பான் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறோம். பார்ப்பார் என்ன பார்ப்பவர். எதை பார்ப்பவர்? உண்மையை பார்ப்பவர். உண்மையை பார்க்குறவன பார்ப்பவன் தான். ஒரு ஜாதி பெயராகி போச்சு இப்போ பார்ப்பான். திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருக்கார். நீங்களே சொல்கிறீங்க 3000 வருஷத்து பழசுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு பார்த்தாலும் அந்த காலத்துலேயும் இந்த வார்த்தை இருந்துட்டு தானே இருக்குது. யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு கவனிங்க. பெருநெறியான யார் பார்ப்பான்? பெருநெறியான பிரணவம் பொருந்து. நேற்றே சொன்னேன், பெருநெறிங்கிறது பிரம்ம ஞானம், பிரம்மத்தை பற்றிய நெறி, வித்யா. ஒரு சாதனம் தானே, நெறின்னா சாதனம். பிரம்ம சாதனம், பிரம்மத்தை அறிகின்ற சாதனம், அது பெருநெறிங்கிறோம். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே பெருநெறி தான். எங்கே போகிறீங்கன்னா பெருநெறியை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது பிரணவம்னா ஓங்காரம். ஓமுக்கு பிரணவம்னு ஒரு பேர். ஓங்காரம்னு சொன்னால் மரியாதை கம்மியாக, அதனால் பிரணவம்னு சொல்லணுமா. பெரியவங்களை நம்ம எப்படி பேரிட்டா சொல்கிறோம்? ஐயான்னு சொல்கிறோம். ஆனால் ஓம் அப்படின்றத மந்திரத்தை அதை நம்ம அடிக்கடி சொல்லக்கூடாது. பிரணவத்தை சொல்கிறேன், பிரணவ மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த பிரணவம் ஓர்ந்துன்னா நினைத்து, ஓர்ந்துன்னா நினைத்து. எப்படி? குருநெறியால் உரை கூடி. இது ஓம்ங்கிறத நினச்சி பாருன்னா, நாமெல்லாம் கூட ஓம்ங்கிறது நினச்சி பார்க்கலாம். எத்தனை நேரம் நினைக்க முடியும்? வெறும் சும்மா ஓம்ங்கிறார், பிரணவங்கிறார். குருநெறியால், சம்பிரதாய குருன்னு ஒருத்தர் இருக்கிறார். திடீர்னு ஒரு குரு முளைச்சிடுவார். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாறையில் உட்காந்து போய் ஞானம் வந்துடுச்சு, நான் ஒரு குரு அப்படின்னு சொன்னால் கிடையாது. குரு நெறின்னு ஒன்று உண்டு, சம்பிரதாய நெறி. அதனால் குருக்கு சம்பிரதாய வித்துன்னு பேர். அவன் சிஸ்டம் போல் சொல்லிக் கொடுக்க முடியாது. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறையில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். எதையெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுப்பேன்? ஆத்மாவை ஒருவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எங்களுக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்த வழி இது. அந்த குருநாதருக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கறது எப்படி இருக்குது, இந்த ஜகத் சிருஷ்டியை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவித்யான்னு சொல்லக்கூடிய அறியாமை மனிதனுக்கு ஏன் வந்தது, ஆத்மாவாக இருந்து கூட ஏன் அறியாமை வந்தது, கடவுள் யார், கடவுளை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவர் என்ன மாதிரி காரணம், அறிவு காரணமா பொருள் காரணமா, ரெண்டுமா. மற்ற மதத்தெல்லாம் அறிவு காரணம் மட்டும் பொருள் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, இப்படி தான் சொல்லிக் கொடுக்கும். கர்நாடிக் மியூசிக்லேயும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது, அதனால் கர்நாடக இசைன்னு சொல்கிறாங்க. அதில் மாற்ற மாட்டாங்க. ஒரு ராகம் இந்த 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 கீர்த்தனையில் தான் பாடணும்னா அந்த கீர்த்தனை அந்த ராகத்தில் தான் பாடுவாங்க. அந்த கீர்த்தனையை உண்டாக்கியிருக்கிறார் அன்னமாச்சாரியர் உண்டாக்கியிருந்தார்னா அந்த ராகம் தான் நமக்கு பயன்படும். தியாகராஜ சுவாமிகள் சில கீர்த்தனைகளை செய்திருக்கிறார், அவர் ராகத்தை வகுத்து கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கீர்த்தனை அந்த ராகத்தில் பாடலாம், இன்னொரு ராகத்துலேயும் பாடலாம். ஆனால் அந்த ராகத்தை புரிஞ்சிடணும்னா அந்த கீர்த்தனை நமக்கு வேணும். உங்களுடைய சொந்தமாக சில இந்த கமகங்கள்லாம் போட்டுக்கலாம், சங்கதிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் ராகத்தில் மாறக்கூடாது. ராகத்தில் ஆரோகன் அவகரோகன் என்ன வச்சுருக்கிறாரோ அதுக்குள்ளேயே நிற்கணும். இது சம்பிரதாய மரபு. சினிமா பாட்டுக்கு அதெல்லாம் கிடையாது, எந்த சம்பிரதாயமும் கிடையாது. யார் வேணாலும் பாட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு மெட்டு போட்டு பாடலாம். ஆனால் இந்த எத்தனை மெட்டாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் மேலகர்த்தான்ற ராகத்துலேருந்து தான் வரும். அந்த மேலகர்த்தா ராகங்களும் அதுலேருந்து பிறந்த ஜன்னிய ராகங்களும் எத்தனை கோடி இருந்தாலும் அந்த மேலகர்த்தாக்குள்ளே அடங்கும். அந்த மேலகர்த்தாவை பாடணும்னு சொன்னால் எந்த மாதிரி கீர்த்தனை பாடணும், எந்த வரைமுறை இருக்கிறது, எந்த ஸ்வரங்களை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு குரு பரம்பரை இருக்கு இல்லையா. அது கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, வங்காளத்தில் கூடிய இசையாக இருந்தாலும் சரி, கசலாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கரானா இருக்குது, நமக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம நிற்கணும்.
இதே போல் இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஒரு குரு பரம்பரை இருக்குது. இந்த குரு பரம்பரையை துவக்கம் வந்து தட்சிணாமூர்த்தி, அப்புறம் தட்சிணாமூர்த்தி அவர் தான் ஆரம்பம், அப்புறம் வியாசர், அப்புறம் சங்கரர், அப்புறம் என்னுடைய குருநாதர், அப்புறம் நான், அப்புறம் நீங்கள் இனிமேல் சொன்னோம்னா இதே குரு பரம்பரையில் தான் போகணும். இந்த பரம்பரைக்கு என்னதான் லட்சணம் இருக்குது? இந்த குரு நெறிங்கிறாரே அப்படின்னா 2 கண்ட்ரோல் இருக்குது. இதை மீறக்கூடாது. சங்கரர் மரபில் வந்துட்டோம்னா 2 ரூல். அத்வைத ஹானி வரக்கூடாது. அத்வைதத்துக்கு குற்றம் வரும்படி எதுவும் சொல்லக்கூடாது. எது வேணால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் அத்வைதத்துக்குள்ளே தான் நிற்கணும். அத்வைத ஹானி இருக்கக்கூடாது. ஹானின்னா துன்பம், குறை, குற்றம். அனிர்மோட்ச பிரசங்கம் வரக்கூடாது. நீங்கள் பிரசங்கம்னா பேசுகிறது, ஆனால் இது என்ன வேணால் பேசுகிறீங்க, ஆனால் மோட்சம் கிடைக்காத வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க. அப்போ அத்வைதம் சொன்னால் தான் மோட்சம் கிடைக்கும். அப்போது அத்வைதம் பேசுகிறீங்க, ஆனால் மோட்சம் இல்லாத பக்தி இலக்கத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்கள இருமையில் கொண்டு போயிடாதீங்க. ஆனால் அத்வைதம் தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பக்தியும் செய்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறது அனிர்மோட்ச பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விதியும் மீறாமல் இருக்கிறவர் பேர் தான் சத்குரு. அத்வைத ஹானியும் அனிர்மோட்ச பிரசங்கமும் இல்லாதவர் தான் சம்பிரதாய குரு. அதைத்தான் அவர் குரு நெறிங்கிறார். வளலான்னு சொல்கிறார். நிறைய மாதிரி சொல்கிறார். வாழையடி வாழையென வந்த திருக்குருட்ட மரபின்னு நானும் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதன் சொல்கிறார். எல்லாருமே குரு நெறியை சொல்கிறார். இந்த குரு நெறிங்கிறது மோட்சத்தை தருகின்ற நெறியை யார் சொல்லித்தராரோ அவர் தான். அவருடைய உரை கூடி அவர் தான் எனக்கு வந்து இந்த உபநிஷத்திற்கு அர்த்தங்களை கொடுக்குறார். அவர் கூடி அப்புறம் என்ன ஆனார் பார்ப்போம். துகளிர் பார்ப்பரே, எல்லா அழுக்கும் நீங்கி பாபங்கள் எல்லாம் நீங்கி பிறவா நிலைக்கு அடைந்தவர்கள் பார்ப்பனர். அவங்க ஆத்மாவை பார்த்து விட்டார்கள். சாட்சாத்காரம்னு பேர். ஆத்ம சாட்சாத்காரம். நேருக்கு நேராக இறைவனை சந்தித்தார்கள். நேருக்கு நேராக ஆத்மாவை சந்தித்தார்கள். அவங்கள வந்து ஆத்ம பிரம்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்கிறார். சாட்சாத்காரம் நேருக்கு நேராக அனுபவம், சாட்சி ரூபமாக அனுப்புவது. நம்ம எத்தனையோ விதத்தை கண்ணால் பார்த்து அறிகிறோம், காதால் அறிகிறோம். ஆனால் உங்கள் பசியை எதனால் அறிஞ்சிங்க? நேரடியாக ஆத்மா அறியுது. அதுக்குன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ காட்டி கொடுக்கறதுக்கோ கண்ணு மூக்கெல்லாம் வேண்டாம். வயிற்றை தொட்டு பார்த்து பசியானலாம் சொல்கிறது இல்லை. பசியை நாம் நேராக அணுகிறோம், தலைவலியை நேராக அனுபவி. அது பேர் சாட்சாத்காரம். அந்த மாதிரி ஆத்மாவை எவன் ஒரு நேருக்கு நேராக இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா கூட தனக்குள்ளேயாவும் கண்டுபிடிச்சிட்டானோ, குரு அது வரைக்கும் காட்டி கொடுத்துட்டே இருப்பார். உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது, பாருன்னு பார்த்துட்டான்னா அவன் பார்ப்பான். பார்த்து விட்டான். திருஷ்டவிய, அவன் திரஷ்டான் பேர். மந்திரத்தின் அருளை புரிந்து கொண்டான். எனவே மந்திர திருஷ்டா. சமஸ்கிருதம் சொன்னால் திரஷ்டா, தமிழில் சொன்னால் பார்ப்பான். இப்போ யாருங்க பார்ப்பான்? எவன் ஒருவன் வேதாந்தருடைய உட்பொருளை கண்டுகொண்டானோ, பிரணவத்தின் மீது ஓர்ந்தானோ அவனை பார்ப்பான்னு சொல்கிறார். அவன் இருநெறியான கிரியையிலிருந்து சொரூபமது ஆனோர். அவன் என்னன்னா 2 கிரியைகள் இருக்குதுங்கிறார். கண்ணனும் பகவத்கீதையில் சொல்கிறார். நான் இந்த பூமியிலே பல காலத்துக்கு முன்னாடியே 2 விதமான நெறிகளை நான் கொடுத்திருக்கிறேன் மனிதர்களுக்கு. ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று கர்ம மார்க்கம். கர்மயோகம், ஞான யோகம் 2 கொடுத்துருக்கிறேன். த்விதா நிஷ்டா. த்விவிதம்னா 2, நிஷ்டானா வாழ்க்கை முறை. ஞான யோக வாழ்க்கை முறை, கர்மயோகமாக. இந்த நெறிகள் அந்த அது பேர் கிரியைங்கிறார். திருநெறி அதை வந்து 4 வேதத்து இருநெறின்னு படிச்சுக்கணும். இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தத்தை நான் சுயமாக வேதாந்தத்தின் அடிப்படையில் குருநெறியில் சொல்லித்தரேன். மற்றவங்க திருநெறின்னு வச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருநெறின்னு எடுத்துட்டோம்னா அது கிரியை. அந்த கிரியைகளில் கர்மயோகம், ஞான யோகம். ஆனால் 2 எங்கே போய் முடியுதுன்னா சொரூபத்தை தான் கண்டுபிடிக்குது. கர்மயோகத்தினால மனதை தூய்மை செய்து கொண்டு, ஞான யோகத்தினாலே அவன் சொரூபத்தை அறிகிறான். சொரூபன்னா தன்னுடைய தன்மையை அறிகிறான். என்ன சார், தன்னுடைய தன்மையை இது வரைக்கும் அறியலையா? அவன் அறிஞ்சான்.
தன்மையை நான் கோபக்காரன், பயந்தவன், ஏமாந்தக்காரி, இப்படியெல்லாம் தன்னை அறிஞ்சிருந்தான். குரு சொல்கிறாரு, உன் சொரூபம் அதில்லடா, அழியாதவன், மாறாதவன், ஆனந்தம்னு காட்டு கொடுக்குறார். அது பேர் சொரூபம். சர்க்கரை தன் சொரூபத்தை தெரியாமல் இனிப்பு எப்படி இருக்கும்னு கேட்குது. சர்க்கரை வந்து பக்கத்தில் இருக்கிற மிளகா பொடிக்கிட்ட இனிப்புங்கிறாங்களே, என்னதுன்னா உனக்கு தெரியாதா, நீ தான் இனிப்புங்க. இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் உனக்கு தான் தெரியாது. ஏன்னா அதுவாக இருக்கிற உனக்கு தெரியல. அது சக்கரை சொல்லுது, எனக்கு காரம்னா என்னன்னு தெரியும், உன்னை பார்த்தா தெரியுது. புளிப்பு என்னன்னு தெரியுது, பக்கத்தில் புளி ஜாடி இருக்குது. உப்பு ஜாடி இருக்குது, பக்கத்தில் எல்லாம் தெரியுது. இந்த இனிப்பு மட்டும் தான் எனக்கு தெரியல. அட நீ தாண்டா அது. நான் எப்படி இருப்பேன், இனிப்பு எப்படி நான் ரசிக்கணுங்கிறான். அப்போ ஒருவேளை இன்னொரு சர்க்கரையை கொண்டு போய் கொடுத்து சர்க்கரை அதை வந்து நக்கி பாகுதுன்னு வைங்க, அது என்ன தெரியும்? சர்க்கரை நக்கினா என்ன தெரியும்? தெரியாதுல்ல. அதனால தான் எல்லாருமே ஆத்மா எப்படின்னு தெரியலங்கிறாங்க. நீ தான் ஆத்மா, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கான்? அப்போ எல்லாம் இனிப்புன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே. ஆனால் நீ இனிப்புன்னு தெரியாதனால தான் துக்கப்பட்டுட்டு இருந்த. 10ஆம் அவன் கதையை தான் சொல்லுது. அந்த தன் இனிப்பு சர்க்கரை தன் இனிமையை அறிந்து கொண்டு இனிமையாக இருந்தது. அதுதான் சொரூபமது ஆனோர் துகளிர் பார்ப்பரே. துகள்னாக்கா இங்கே வந்து பாப புண்ணியங்கிற அழுக்கு, குற்றங்கள்னு பேர், துகள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, துகள்னா அணுத்துகள். படித்தேன் இப்போ, அணுத்துகளில் இருக்கக்கூடிய சொரூபத்தை அவங்க அணிஞ்சாங்களா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இவ்வாறு அந்தணர் பற்றிய சில மந்திரங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் 2 மந்திரம் இருக்குது, நேரம் இருக்குது. அதையும் நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம்.